அன்பர்களே வணக்கம். நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஆண் பெண் வசிய எந்திரம் மற்றும் மந்திரம். அதாவது நாம் காதலிக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ நமக்கு மட்டுமே வசியமாகி நாம் சொல்படி கேட்டு நடக்க, நம்மை விட்டு பிரியாமல் இருக்க, அதாவது பாடையில் போகும் வரை பாசம் மாறாமல் இருக்கும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் தினமும் போடக்கூடிய பதிவு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்பொழுது நம்ம விஷ்ணுமாயா பீடத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா, ஆன்மீகத்தை வளர்க்குறது. ஆன்மீகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியுறது. அனைத்து விதமான மாந்திரிக சேவைகளுக்கும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்குறதுனாக்கா எப்படின்னாக்கா, ஒரே ஒரு தாயத்து மூலயமா இந்த சின்ன எந்திரத்தை வரைஞ்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 10,000 தடவை சொல்லி எப்படி நமக்கு பிடிச்சவங்கள கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அல்லது நமக்கு முதலாளியோ நம்ம எப்படி வசியப்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறேன். இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்தீங்கன்னாக்கா, போஜ் பத்திரான்ற ஒரு பேப்பர் இருக்கும். நம்ம அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அந்த பேப்பரில் கோரோசனை பன்னீர் ஆகியவற்றை கலந்து ஒரு மை போல் தயாரிச்சுக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மையை பயன்படுத்தி இந்த எந்திரத்தை எழுதணும். பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை சொல்லி உயிரூட்டிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மந்திரத்தை ஒரு 10,008 தடவை சொன்னீங்க அப்படின்னாக்கா, 10,000 தடவை சொன்னாக்க கூட போதும். 10,000 தடவை சொன்னாக்கா, அந்த தாயத்தில் வச்சிருக்கிற வலது கையிலோ இடது கையிலையோ அல்லது இடுப்புலையோ கட்டிக்கினீங்கனாக்கா, நீங்கள் யாரை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. ஒரு 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே வசியமாயிடுவாங்க. இந்த எந்திரத்தை எழுதுறது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போஜ் பத்திரான்ற பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா அமேசானு ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நான் அது எப்படிங்க எழுதுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம மாதுளம்பழம் குச்சியில் தான் அது எழுதணும். நீங்கள் கலக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா மையே, இந்த கோரோசனையும் பன்னீரும் கலந்து நீங்கள் தயார் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு மையே, அந்த மையை மாதுளம்பழம் குச்சியில் தொட்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுமத்தில் பெயர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் எழுதிடுங்க. அவங்களோட அம்மா பேர் மேலே அம்மா பேர் எழுதிக்கிங்க, கீழே அவங்களோட பேர் எழுதிங்க. நீங்கள் ஆணை வசியம் பண்ணுறதுனாக்கா ஆணோட அம்மா பேர் மேலே, ஆணோட பேர் கீழே. பெண்ணை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா பெண்ணோட பேர் மேலே, அம்மாவோட பேர் கீழே. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கின்னு தாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது செம்பு தாயத்தோ வெள்ளி தாயத்தோ எந்த தாயத்தில் இருந்தாலும் சரி, அந்த பேப்பரை அந்த தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி நீங்கள் வலது கையிலையோ அல்லது இடுப்புலையோ அல்லது கழுத்துலையோ கட்டிக்கினீங்கனாக்கா, அதிகபட்சமான 7 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் நம காமரூபியே தேவி அமுகிமே பஸ்யம் குரு சுவாக. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் நம காமரூபி தேவி அமுகிமே பஸ்யம் குரு சுவாக. இது தாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை நாள்லையோ இல்லை வெள்ளிக்கிழமை நாள்லையோ அப்படிலாம் பௌர்ணமி நாள்லையோ எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு அதுதான். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாச்சும் பிரச்சனை, மாந்திரிக சம்பந்தமான பிரச்சனைக்குனாக்கா இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.